உலகிலேயே அதிக விஷம் கொண்ட பாம்பாக அறியப்படுவது தைபன் வகை பாம்பு. ஆஸ்திரேலியாவில் வறட்சியான பகுதியில் மட்டும் காணப்படுகின்ற இந்த பாம்புகள் 1955ஆம் ஆண்டிற்கு முன்பு யாரையாவது கடித்தால் சில மணி நேரங்களிலேயே மரணம் என்பது நிச்சயம். ஆனால் அதற்கு தற்போது மருந்து உள்ளது. உலகிலேயே அதிக விஷம் கொண்ட பாம்பு கடிக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின்னணி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. செப்டம்பர் 27, 1930ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர் கெவின் பட்டன். இவர் பள்ளி படிப்பை முடித்த பிறகு நியூ சவுத் வேல்ஸின் ராண்ட்விக் நகரில் சில்லறை விற்பனை உதவியாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். அந்த நேரத்தில் அவர் ஆஸ்திரேலியாவில் உள்ள கிளப் ஒன்றில் சேர்ந்து பாம்புகளை பிடிப்பதை ஒரு பொழுதுபோக்காக தொடங்கினார். 1948ஆம் ஆண்டில் மட்டும் 59 பாம்புகளை பிடித்த கெவினை 5 முறை பாம்புகள் கடித்தும் உயிர் பிழைத்தார். தைபன் ரக பாம்புகள் மனிதர்கள் அதிகம் இல்லாத பகுதிகளில் வாழ்ந்து வருவதாலும் அவை அரிதாகவே காணப்படுவதாலும் அந்த பாம்பின் விஷத்தை முறிக்கும் மருந்து கண்டுபிடிப்பது அந்த காலகட்டத்தில் மிகவும் சிரமமாக இருந்துள்ளது. 1950ஆம் ஆண்டு கெவினும் அவரது நண்பர்களும் குயின்ஸ்லாந்திற்கு விஷ எதிர்ப்பு ஆராய்ச்சிக்காக சென்றுள்ளனர். ஜூலை 27 அன்று கெவின் 6 அடி அளவுள்ள தைபன் பாம்பை பார்த்துள்ளார். உடனே அந்த பாம்பை அவர் கையில் பிடித்தபோது எதிர்பாராத விதமாக அந்த பாம்பு கெவினின் கையில் கடித்துள்ளது. உடனே கெவின் அந்த பாம்பை பையில் கட்டியுள்ளார். பின்னர் அந்த வழியாக சென்ற லாரி ஓட்டுநரிடம் பாம்பு உள்ளே இருக்கும் பையை கொடுத்து இதை எப்படியாவது ஆராய்ச்சி ஆய்வகத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என கொடுத்துள்ளார். அதன் பின்னர் கெவின் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தைபன் பாம்பின் விஷத்திற்கு அந்த காலகட்டத்தில் மருந்து கண்டுபிடிக்கப்படாமல் இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கெவின் சில மணி நேரங்களிலேயே உயிரிழந்தார். பின்னர் அவரது உடல் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தில் உள்ள கெய்ன்ஸ் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. கெவினிடம் பிடிபட்ட பாம்பு மெல்போர்னில் உள்ள காமன்வெல்த் ஆராய்ச்சி ஆய்வகங்களுக்கு உயிருடன் அனுப்பப்பட்டது. ஹீல்ஸ்வில்லி சரணாலயத்தின் இயக்குநராக இருந்த விலங்கியல் நிபுணர் டேவிட் பிளே என்பவர் தைபன் பாம்பின் விஷத்தை வைத்து ஆராய்ச்சியை தொடங்கினார். 1955ஆம் ஆண்டு தைபன் பாம்பின் விஷத்திற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கெவின் இறந்த 2 மாதத்தில் அந்த பாம்பு உயிரிழந்தது. அதே வருடமே 11 வயது சிறுவனை தைபன் பாம்பு ஒன்று கடித்தது. அந்த சிறுவனுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து அளிக்கப்பட்டதும் அந்த சிறுவன் உயிர் பிழைத்தான். குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழக அறிவியலாளர் பிரையன் ஃப்ரை இந்த சம்பவம் குறித்து தெரிவித்தபோது கெவின் பிடித்த பாம்பு இறந்து 60 ஆண்டுகள் ஆகியும் அதன் உடலில் வீரியமிக்க விஷத்தை தக்க வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த பாம்பு தற்போது விக்டோரியா அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கெவின் இறந்து 75 ஆண்டுகள் ஆன நிலையில் அவரால் கொடிய விஷமுள்ள பாம்பிற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதையும் அவரின் உயிர் தியாகத்தையும் பலரும் நினைவு கூர்ந்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.